ஆதித்யா சார் உங்களையும் தான். சரி, 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நானும் தம்பியும் டயனா ஆண்டி வீட்டுக்கு போறோம். அம்மா ஆபீஸ்க்கு போறாங்க. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஏன் லட்சுமி, யாரோ ஊரை காலி பண்ணி போகணும், வீட்டை காலி பண்ணி போகணும்னு பேசினாங்க. காலி பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா ஹவுஸ் ஓனர் தான் வீட்டை காலி பண்ணணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சரிதான். யாரோ ஒருத்தவங்க இனிமே ஆபீஸ்க்கு போக மாட்டேன், வேற வேலைக்கு ஏதோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறீங்க? சுதாகர் சார் யாரு? 4 வருஷமா எனக்கு சம்பளம் கொடுக்கற என்னோட ஓனர். அவரோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. அவரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன ஒர்க் போகும், என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சுதாகர் சாரும் ஆபீஸ்க்கு வருவாரா மாட்டாரான்னு தெரியல. இந்த டைம்ல நானும் ஆபீஸ்க்கு போலனா அது ரொம்ப தப்பாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல கூட நான் ஆபீஸ்ல போய் ஹெல்ப் பண்ணலனா இத்தனை வருஷம் நான் அங்க வேலை பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி பாரதி, நீ ஏதோ சொல்ற, நாங்களும் அதை நம்புறோம். நீ போயிட்டு வா. தமிழ், நீ தம்பியை கூட்டிட்டு போய் கார்ல ஏறு. வா. என்ன 2 பேரும் ஏதோ பொடி வச்சே பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியாவே பேசுங்க. எங்களுக்கு என்னடி பயம்? நீ ஆபீஸுக்கு போறேங்கிற பேர்ல அதைத்தானே பார்க்க போற. அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியும். அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சுதாகர் சாருக்காக தான் ஆபீஸ்க்கே போறேன். பாவம் அவரு நேத்து குடிச்சு கார் ஓட்டி மண்டையில இடிச்சுக்கிட்டாரு தெரியுமா? பாக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கும் தான் உன்னை கல்யாண மண்டபத்துல வச்சு பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத கொடுமை உனக்கு நடந்ததை பார்த்துட்டு நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியுமா? அதான் நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலையே. இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருச்சே. இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? நாங்க எதுவுமே சொல்லல. சொல்ல வேண்டியது நீதான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தான் எங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு பாரதி, இந்த கல்யாணம் நின்னது உனக்கு கடவுள் கொடுத்த 2வது வாய்ப்புன்னு தோணுது. அத வேஸ்ட் பண்ணி உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. இப்போ நீ விட்டு கொடுத்தா ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ.